கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாள் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை விழும். நண்பர்களே வணக்கம். திராவிடியன் ஸ்டாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது திருமாவளவனர்கள் இந்த திருப்பரங்குன்ற கோயிலில் அந்த திருநூறு அழிச்சதை ஒரு சர்ச்சையாக பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் இந்த இளைய பாரதம்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கான். ஒருத்தன் அவன் பேர் கார்த்திக் கோபிநாத். அவன் தான் அவருக்கு திருநூறு இல்லாத நெற்றி பாழ், அதனால் திருநீர் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு திருநூறு பேக்கெட்டாக அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி ஒரு காணொலி போட்டிருக்கான். அது செஞ்சும் இருக்கான். அவன் யாருன்னா, இப்போ இதில் ஒரு விஷயம் இருக்குது. பிஜேபியில் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளில் மாற்றவனுங்கெல்லாம் என்ன செய்வானுங்க, வெளியில் எப்படி பதுங்கிடுவானுங்க, அப்புறம் எப்படி நைஸாக அதுலேருந்து வெளியில் வருவானுங்கன்னு சொல்லி. இப்போ பிஜேபியில் ஏற்கனவே குற்றச்சாட்டுகளை மாட்டிட்டு வெளியில் தெரியாமல் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. அவங்க யாரெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த கேடி ராகவன், அப்புறம் இந்த ஆர்கே சுரேஷ், இந்த மாதிரி அந்த ஆருத்ரா கோல்டில் இது மாதிரி மாட்டினவன், அப்புறம் இந்த மாதிரி நிறைய பேர் அப்படியே சத்தம் போடாமல் அரசியல்லேருந்து அப்படியே மெதுவாக சைலண்ட்டாக ஒதுக்கிக்கிட்டானுங்க. இல்லைன்னா அப்படியே கம்கமாக இருக்கானுங்க. நேரங்காலம் வரும்போது அவனுங்க வெளியில் வருவானுங்க. அதே வேலையை தான் இப்போ இந்த கார்த்திக் கோபிநாத் செஞ்சுருக்கான். இவன் யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன் கோயிலோட துணை கோயிலில் அந்த கோயிலோட சிலையில இடித்தது உடைச்சது ஒரு பாப்பான். அந்த அவன் கோவப்பட்டு அந்த சிலையை உடைச்சிட்டு அது ஒரு பிரச்சனையாக போயிடுச்சு. அதை முதல்ல இவனுங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு அதை கிறிஸ்தவ கைகூலிகள் தான் உடைச்சிட்டாங்கன்னு ஒரு பொய்யை கிளப்பி விட்டானுங்க. அதுவே ஒரு பொய். அந்த மிகப்பெரிய பொய்யை சொல்லி அதை ஒரு கலவரமாக பார்த்தானுங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் தான் அந்த வேலையெல்லாம் எடுபடாது, அதனால அதுலேருந்து தப்பிச்சுட்டு அதுலேருந்து அந்த சம்பவம் இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கார்த்திக் கோபிநாத் என்ன பண்ணான்னாக்கா, மிலாப்புன்னு ஒரு ஆப் இருக்குல்ல, எல்லாருக்கும் இது பண்ணுற நிதி வசூலிக்கிற ஒரு ஆப்பில் போய் இந்த மாதிரி அந்த சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன் கோயிலோட அந்த கோயில் இல்லை, அதோட துணை கோயில், அந்த கோயிலில் அந்த மாதிரி சிலைகள் உடைக்கப்பட்டாங்க. அதை அந்நிய சக்திகளுக்கு தான் உடைச்சிருச்சு. கிறிஸ்தவ கைகோள்கள் தான் இது பண்ணிட்டாங்க, அதை திருப்ப கட்டணும்னு சொல்லி அதுக்கு நிதி வசூலிக்கிறேன்னு சொல்லி அறநிலையத்துறையோட பேரையே பயன்படுத்தி அதுக்கு நிதி வசூலிச்சு 37 கோடி ரூபாய் என்னமோ பெரிய அளவில் நிதி வசூலிச்சு அதில் அதை இந்த மாதிரி போலியாக பண்ணியிருக்கான், அதில் இவ்வளோ பெரிய ஊழல் பண்ணியிருக்காங்க, அதை கண்டுபிடிச்சி அதுலேருந்து அந்த கோயிலுக்கு வெறும் 3 கோடியோ என்னமோ தான் கொடுத்துருக்கான்னு ஒரு இஷ்யூ வேறு இருந்துச்சு. அந்த பெரிய கேஸ் ஆகி போனோன்னே இவன் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, கைது பண்ணாங்க. அப்புறம் இவனுங்களுக்கெல்லாம் ஜாமீன் கொடுக்கறதுக்குன்னே ஒரு ஆள் இருக்காரு. இவனுங்க யாரும் கொலை பண்ணிட்டு வந்தாலும், பொண்டாட்டியை கொண்டு விட்டாலும், அடுத்தவங்க வீட்டில் என்ன கொலை பண்ணிட்டு வந்தாலும் ஜாமீன் கொடுத்து உடனே அவனுங்களுக்கு யோசிக்கிறதுக்குன்னு இங்கே நீதிமன்றத்தில் ஒருத்தர் இருக்காரு. அவரை வச்சுக்கிட்டு அவனுங்க வெளியில் வந்துட்டானுங்க. வெளியில் இருக்கானுங்க. அவன் இவ்வளோ நாளா இந்த மாதிரி நம்ம ஒரு பேஸில் மாட்டிட்டோம், நம்ம ஊழல் பண்ண தெரிஞ்சு போச்சு, நம்ம கோடிக்கணக்கான ரூபாய் ஏமாத்தின தெரிஞ்சு போச்சோன்னா ஆள் கம்மா இருந்துட்டான், சத்தம் போடாமல். இப்போ வெளியிலலாம் எதுவுமே தெரியாமல் அவன் இதாக இருந்துட்டான். ஆனால் அவன் பாம்பு எப்பொழுது விஷத்தை தேக்கி வச்சிருக்கோம்ல, அது மாதிரி எப்போ அதை கக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி, எப்படா நம்ம எதாவது ஒரு சம்பவத்தில் வெளியில் வந்துடலாம், இதை நம்ம ஒரு லைம் லைட்டுக்கு வரலாங்கிறத பிளான் பண்ணி ஏற்கனவே இந்த காயத்ரி ரகுராம் இந்த மாதிரி தான் அது அரசியலில் தன்னை கொஞ்சம் பிரபலப்படுத்திக்கிட்டு என்ன பண்ணுச்சுனாக்கா, திருமாவளவன் அவர்கள் இந்த மனுஸ்மிருதிக்கு எதிராக பேசினது, மனுஸ்மிருதி பேசினதை எழுதினதை விளக்குனாரு அவர். அவ்வளோதான். அவரு ஒன்றும் எழுதலை, அவரு நான் மனுஸ்மிருதி எழுதினாரு, மனுஸ்மிருதி பேசினதை இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி விளக்குனதுக்கு அந்த மிஸ்டர் திருமாவளவன் கத்துனுச்சு. அப்புறம் என்ன பின்னாடி அவன் அண்ணாமலை தூக்கி வெளில இருந்தோன்னே, அப்புறம் இப்போ அது அதிமுகவுக்கு போனோன்னா திருமாவளவன் அவர்களை சந்திச்சு மன்னிப்பு கேட்டுச்சு. அதே டெக்னிக்கை பயன்படுத்தி இப்போ இந்த கார்த்திக் கோபிநாத் என்ன பண்ணுறான்னாக்க, உடனே லைம் லைட்டுக்கு வர்றதுக்கு என்னடா வழி அப்படின்னு கண்டுபிடிச்சி காத்திருந்தவன் கரெக்டாக திருமாவளவன் அவர்கள் இந்த மாதிரி திண்ணூறு அழிச்சிட்டாருன்னொன்னே உடனே இந்த திண்ணூறு இதாங்க. இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த கேடி ராகவன் இருக்கான் பாருங்க, அவன் இந்த கேஸில் மாட்டி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நம்ம பாருங்க, இதெல்லாம் பேச வேண்டியிருக்கு. அவன் அது மாதிரி பண்ணனா அவன் அமைதியாயிட்டான், கம்கமாயிட்டான். இப்போ இந்த மதுரையில் அவனுங்க ஒரு மாநாடு போட்டானுங்களே, இந்த மாநாடுல இதுக்கு முன்னாடி ஒரு மாநாடு போட்டானுங்க, மதுரை அந்த பக்கத்தில் ஒரு மாநாடு போட்டப்ப அண்ணாமலையே ஓரம் கட்டுற அளவுக்கு நிர்மலா சீதாராமன் இவங்களெல்லாம் பேக்ரவுண்ட்ல கேடி ராகவனோட போட்டோ போஸ்டர்ல போடுற அளவுக்கு வெளியில வந்துட்டான் கேடி ராகவன். இன்னும் டிவில எல்லாம் வரல. என்னன்னா டிவியில வந்துட்டாக்க அந்த டிபேட்ல எல்லாம் வந்தானா என்னன்னா கையை இது பண்ணது எப்படி இருக்குன்னு எவனாவது கேட்டுருவான்ல, மாட்டிக்கும்ல, அதுக்காக அப்படியே கம்மா இருந்துட்டு ஹாஸ்பிட்டலைஸ் எல்லாம் ஆகி யாரும் கண்டுக்காம கேடி ராகவனை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அப்புறம் மெல்ல இந்த மாதிரி ஒரு மாநாடு வரும்போது அதுல லைம் லைட்டுக்கு போஸ்டர் அடிச்சுக்கிட்டாங்க கேடி ராகவனை. அதே வேலையை தான் இப்ப கார்த்திக் கோபிநாத் இந்த திருட்டு வேலையெல்லாம் செஞ்சவன் தான் லைம் லைட் வர்றதுக்கு என்னடா வழி தேடி பிடிச்சி திருமாவளவர்களுக்கு
திருநூறு அனுப்புறாங்கிற போராட்டத்தை பேசியிருக்கான். இப்ப இதுக்கு திரு வன்னியரசு அவர்கள் வந்து சூப்பரான பதிலடி கொடுத்திருக்காரு. ஏன்பா இந்த திருநூறை நீ காசு கொடுத்து வாங்கினியா இல்ல அந்த திருடின காசுல வாங்கியிருக்கியா அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த விஷயத்த இந்த மாதிரி கார்த்திக் கோபிநாத் வெளியில வராங்கிறது எல்லா ஊடகத்துல இருக்கவனுக்கும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சீமானுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். ஆனா இதெல்லாம் ஒரு நாளும் ஒண்ணுமே பேச மாட்டானுங்க. அப்படியே கம்மா இருந்துக்குவானுங்க. அப்படியே இருந்துட்டு அவன் மறுபடியும் பழையபடி மீடியால வந்து பெரிய ஆள் ஆயிடுவாங்கிறதுக்காக. அதாவது நீங்க கண்டிக்கிறீங்கடா, நீங்க யோக்கியமா இருக்கணும்ல. நீங்க இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்றீங்க, திருடுறீங்க, பொண்ணுகிட்ட தப்பா நடக்குறீங்க, கொள்ளையடிக்கிறீங்க, பூஜை ரூம்ல தப்பு பண்றீங்க. இந்த வேலையெல்லாம் நீங்க பண்ணிட்டு அப்புறமா போய் திருமாவளவனை கண்டிக்கணும்னா உடனே கொம்பு எடுத்துட்டு வரீங்களே எப்படி? அதுலயும் இவனுங்க வந்து மத்த அரசியல்வாதிகளும் யாரு என்னென்னமோ பெரிய பெரிய வேலையெல்லாம் பண்ணுவானுங்க, அப்பெல்லாம் வாய திறக்க மாட்டானுங்க. ஆனா திருமாவளவனை மட்டும் வந்து இப்போ இந்த கொக்கைன் கேஸ்ல அதிமுக காரணங்க இவ்வளவு பேர் மாட்டிருக்கானுங்க. அந்த அதிமுக ஐடி நடத்துற இந்த பிரசாத்தே மாட்டிருக்கான். அப்புறம் அஜய் வாண்டியாரு, அப்புறம் இவங்க எல்லாம் அதிமுக சார்ந்தவனுங்க. பொள்ளாச்சி கேஸ் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் வாய திறக்க மாட்டானுங்க. இவனுங்க லைம் லைட்டுக்கு வர்றதுக்கு அதெல்லாம் பயன்படுத்தவே மாட்டானுங்க. இவங்க லைம் லைட்டுக்கு வர்றதுக்கு பயன்படுத்துறது காய்ச்ச மரம் கல்லடி போடுங்கிற மாதிரி அவரு தமிழ் மக்கள் மத்தியில பயங்கரமான ஒரு நல்பெயரோடையும் ஒரு சின்ன இது இல்லாத மிஸ்டர் கிளீனாவும் திருமாவளவன் இருக்காரு. அவருக்கு எதிராக என்ன பேசுறது அப்படிங்கிறதுக்கு இவன் இந்த மாதிரி திருட்டு பையன் வந்து இந்த மாதிரி விஷயத்த பேசுறான். அதனால இவனுங்க வந்து தமிழ்நாட்டுல குழப்பம் விளைவிக்கணும், அதுக்கு என்ன வழிங்கிறதுக்காக டெய்லி காலையில எந்திரிச்சு உட்காந்து மந்திரம் எழுதுற மாதிரி என்ன செய்யலாம்னு எழுதி பார்த்து வந்து பேசுவானுங்க நம்மளுக்கு. எவ்வளவு மோசமான வேலை. ஒரு திருட்டு பையன் கோயில் காசை கொள்ளையடிச்சவன், கோயில் பேரை சொல்லி கொள்ளையடிச்சவன் திண்ணூறு அழிச்சிட்டாங்கன்னு. இப்போ அதே கார்த்திக் கோபிநாத் இப்ப முந்தா நாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் விபூதி அடிச்சு மூஞ்சில் அடிச்சு விளையாண்டுருக்கானுங்களே, அந்த விபூதி எப்படி அழிப்பீங்க? அந்த பொம்பளைங்க மூஞ்சில் அடிச்ச விபூதி எப்படி கழுவுவீங்க? அதை அந்த குருக்களையும் அந்த அர்ச்சகரையும் நீ கேட்பியா? உங்களுக்கு எல்லாம் என்னன்னா திருமாவளவன் மாதிரியான அரசியல்வாதினோன்னா உடனே அதை ஈஸியா கொஸ்டின் பண்ணிடலாம் அப்படிங்கறதுதான். இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணாதீங்கடா. நீ ஒரு திருடன், கொள்ளக்காரன், அயோக்கிய பய, கோயில் பேரை கொள்ளையடிச்சவன், திண்ணூறு அடிக்கிற குருக்களே அர்ச்சகரை கண்டிக்காம திண்ணூறு அழிச்சிட்டாருன்னு ஒரு அரசியல் கட்சி தலைவர் மேல குரல் எழுப்புறேன்னா எவ்வளவு திமிர் இருக்கணும் உனக்கெல்லாம். இந்த பிஜேபி தமிழ்நாட்டுல எப்படியாப்பட்ட கலவரங்களை உருவாக்குறதுக்கு திட்டமிடுறதுங்கிறதுக்கு இதெல்லாம் சாம்பிள். தெரிஞ்சு வச்சுக்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நன்றி நண்பர்களே.